ஹலோ ஆல், ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி என்னோடய கார்டனில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தோம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்து சில கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்திருக்கு, கீரை வந்திருக்காங்களே. ஸோ அவங்கள ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பச்சை கத்திரிக்காய் வந்து ஃபுல்லாமே வந்து இந்த இந்த கத்திரிக்காய் தான் போட்டதுனால நிறைய வந்துட்டுருக்குறாங்க. பட் பூவெல்லாம் இப்போ காய் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2-3 காய் தான் வந்திருக்காங்க. பட் பூ நிறைய வச்சுருக்காங்க. இதில் வந்து என்ன ஒன்றுனா, அந்த வெள்ளைப்பூச்சின்னு சொல்லுவாங்களே, அது நிறையா இருக்கிறாங்க. அது என்ன பண்ணுறதுனே தெரில. நானும் நிறையா வந்து மருந்து கொடுத்து பார்த்துட்டேன். அது ஆனால் திரும்ப வந்துட்டுருக்காங்க. பட் ஆனால் காய் சூப்பராக இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 காய் கிட்ட இருக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வந்து கொத்தமல்லி மாதிரியே இருக்கும். வந்து ஒரு குட்டி இது வந்து கொத்தமல்லி கிடையாது, பட் ஆனால் கொத்தமல்லி வகையை சேர்ந்தது. சூப்பராக இருக்கும். அதான் இது வந்து கொத்தமல்லியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்மெல்லு. ஸோ அவங்கள தான் வந்து இப்போ கட் பண்ண வந்திருக்குறோம். ஏன்னா இவங்க ரொம்ப நாளாச்சு போட்டு. ஸோ இதுக்கு மேலேயே வந்து இவங்க விட்டோன்னா அந்த வாட்டர் பட்டு கீழேயே ஃபுல்லாக போயிடுறாங்களா. ஸோ அது அழுகிற மாதிரி ஆகிடுறாங்க கீழே அந்த இலையெல்லாம் பட்டு. அதனால கட் பண்ணலான்னு சொல்லிட்டு இதையும் கட் பண்ணிடுறோம். கொஞ்சம் மட்டும் எடுத்து, ஏன்னா வந்து இது வந்து என்ன ஃபுல்லாக கட் பண்ண போகிறது கிடையாது, மேலே உள்ள இலையை மட்டும்தான் கட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து வருவாங்க, கொஞ்சம் தழுவாங்க, கொஞ்சம் நாள் வரைக்கும் திரும்ப தந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து மேலே உள்ள அந்த இலையை மட்டும் பிக் பண்ணியாச்சு. கொத்தமல்லியும் வந்துட்டுருக்குறாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் தான் இது வந்து என்னோடய கார்டனில் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து கடுகு கீரையெல்லாம் கொஞ்சம் கீரை இருந்துச்சு, அவங்களையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் இந்த கீரையோட கொஞ்சம் கீரை இருக்குது நம்மக்கிட்ட, அந்த கீரையும் சேர்த்து போடலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுகு கீரை, பாலக்கீரை, அந்த மாதிரி நிறைய கீரைலாம் இதில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து பிக் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து என்னென்னா குட்டியோன்னு ஒரு சில்லி வேறு இருந்தாங்க. அந்த சில்லி வந்து ரொம்ப நாளாக வரவே விடலை. அந்த எறும்புங்க வந்து ரொம்ப தொல்லை பண்ணி அந்த அந்த பச்சை மிளகாயை வரவே விடலை. கொரியாண்டர் கொத்தமல்லி வந்து அவ்வளோ அழகாக தலை வருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. குட்டியாக வந்துருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து தண்டுக்கீரையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, தண்டுக்கீரையும் கொஞ்சம் கடுகுக்கீரையும். ஸோ அதையும் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து என்னோடதில் வந்து என்னென்னா நிறைய கீரை இப்போ வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து ரெய்னி சீசனில், ஆக்சுவலாக சம்மர் சீசன்லாம் வந்து நிறைய கீரைங்க வந்து நம்மளுக்கு கிடைப்பாங்க. ஸோ அதனால் வந்து தண்டுக்கீரை, கடுகுக்கீரை, பாலக்கீரை, ஸோ அந்த மாதிரி நிறைய கீரை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆனியன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்துருக்கு. என்னென்னா இதாவது வீட்டுக்குள்ளே இருக்க கிரவுண்டு கார்டன், அந்த கிரவுண்ட் கார்டன்லேயே வந்து உள்ளார வந்து இந்த கார்டனில் வந்து பச்சை மிளகாய் இருந்தாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து இப்போ வந்து சீசன் போல் நிறைய காய், நிறைய பச்சை மிளகாய் நான் பிடுங்கிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தா வாங்க இங்கே உள்ளரையே வந்து கொஞ்சம் இருக்குங்க. ஆக்சுவலாக என்னுடைய வீட்டுக்கு வெளியிலேயும் கொஞ்சம் கிரவுண்ட் கார்டன் இருக்காங்க, அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய பச்சை மிளகாய் இருக்கிறாங்க. ஸோ அவங்களே ஹார்வெஸ்ட் பண்ணி இந்த பச்சை மிளகாய் வந்து ஒரு பேர் கரும் பச்சையாக இருக்கும், பாட்டில் வைக்கிறதுக்கும் தரையில் நல்லா தடிமனாக இருக்கும். என்னோடய கார்டன்லேயே பார்த்திங்கன்னா 3 வகையான பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒன்று வந்து இந்த மாதிரி பச்சை மிளகாய், இன்னொன்று நீளமாக இருக்கும், அது வந்து அந்த பேரட் கலரில் கிளி கலரில் இருக்கும் அந்த பச்சை மிளகாய். இன்னொன்று வந்து சீனி மிளகாய்ன்னு சொல்லுவாங்களே, அந்த பச்சை மிளகாய் இருக்குது. ஸோ ஆனால் வந்து இவன் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருப்பான், ஆனால் தடிமனாக இருப்பான். பச்சை மிளகாயிலே இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்றது என்னோடய கார்டனில் போட்டு தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து என்னென்னா இந்த கார்டனில் வந்து நிறைய காய் போட்டு அதுலேருந்து தான் நான் வந்து கற்றுக்கிறேனே தவிர்த்து எந்த காயுமே நான் வெளியில் பார்த்து இது பண்ணவே இல்லை. நானே போட்டு நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன். அந்த இதை தான் உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புதினா வந்து என்னென்னா ரொம்ப நாளாக நானும் ட்ரை பண்ணியிருக்கேங்க. அதாவது பாட்லேயும் வச்சுருக்கேன், கீழே கிரவுண்ட்லேயும் வச்சுருக்கேன், பட் ஆனால் வந்ததே கிடையாது. இதுதான் என்னோடய கார்டனில் ஃபஸ்ட்டு புதினா பறிக்கிறது. இது ஆக்சுவலாக எப்படி தவறி வந்தானே எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு புதினா வந்து தோட்டத்தில் போட்டு பறிக்கிறதுக்கு நிறைய வந்து வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி அப்படின்லாம் போடுவாங்க.
பட் ஆனால் என்னோடதுலேயும் வந்து நானும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். புதினா மட்டும் வர்றதே கிடையாது. அது ஏனே தெரியாது. ஸோ புதினா வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து பிக் பண்ணியிருக்கிறேன். ஆஃப்டர் ஸோ லாங் டைம் புதினா வந்து கொஞ்சம் பறிச்சாச்சு. ஆனால் ரொம்ப பச்சை பசேன்னு இருந்துச்சு. அது பார்க்குறக்கே அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் பாருங்கள், ஒரே ஒரு ஆனியன் தான், பட் ஆனால் சூப்பராக வளர்ந்துட்டுருக்குறான். இந்த நம்ம போட்ட கத்திரிக்காய் உள்ளரையும் வந்து ஒரு 2 3 4 5 செடிங்க இருக்காங்க. அந்த செடிங்கள்லேயும் பார்த்திங்கன்னா பச்சை கத்திரிக்காய் தான், எல்லாமே பச்சை கத்திரிக்காய் தான். அது எப்படியோ சீடு போட்டிருக்கிறேன், எல்லாமே பச்சை கத்திரிக்காயே போட்டிருந்துருக்குறேன். ஸோ அவன் வந்து எதுக்கு நம்ம பிக் பண்ணுவானேன்னு நினச்சிட்டு நிறையா பூலாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பட் ஆனால் அவன்லேயும் வெள்ளை பூச்சி சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூச்சிங்க நிறையா இருக்கும். ஸோ அந்த இது வந்து கத்திரிக்காயும் 2 கத்திரிக்காய் இருந்துச்சாங்க, அதாவது உள்ளரையே 2 கத்திரிக்காய். நெக்ஸ்ட்டு லாங் பீன்ஸ்லாம் இங்கே உள்ளேயும் சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. இன்னும் நிறையா ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டியது வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ நானும் வெயிட்டிங்கில் இருக்கிறேன். எப்போ தான், ஏன்னா ரொம்ப நாளாயிடுச்சு. இப்போ சீடாக தான் போட்டு அவனோட அப்டேட்ஸ் தான் நிறையா பார்த்துட்ருக்கோம். ஸோ ஹார்வெஸ்ட்டுக்கான வீடியோ வந்து நிறையா பார்க்கணும். பாருங்கள் எவ்வளோ ஒரு பிளேட் நிறையா வந்து நம்மளுக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணது கிடச்சிருச்சு. ஸோ எவ்வளோ கிடச்சிச்சு பாருங்கள், அவ்வளோ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன, நம்ம கேட்டுக்கு வெளியில் வந்து கிரவுண்ட் கார்டன் சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்கள வந்து அங்கேயும் வந்து ஒரு 2 கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காயே கிடச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா பாட்டில் வச்சுருந்தேன், ஆனால் கிரவுண்டில் வைக்கல, ஒன்லி பாட்டு தான். ஸோ அந்த பாட்டில் வச்சு நான் நிறையா கத்திரிக்காய் பிடுங்கிருக்கிறேன். ஸோ இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வேறு ஏதாவது போடணும். ஸோ இவங்கெல்லாம் எப்போ முடிகிறாங்கன்னு வெயிட் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் டைம் நம்ம க்ரீன் சில்லி இந்த செடியில் பிடுங்குறது. பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அப்படியே கொத்தாங்க, செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்களேன். ஆனால் இதோட இலைங்களை மட்டும் நல்லா நோட் பண்ணுங்கள். அந்த பச்சை மிளகாய் என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி தான் இதோட இலைகளும் இருக்கும். அந்த பச்சை மிளகாய் என்ன கலரில் 2 பச்சை மிளகாவும் என்னென்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி தான் லீஃப் இருக்குது. நான் இப்போ தான் அதை நோட்டீஸே பண்ணினேன். ஆக்சுவலாக அது எனக்கு ஆச்சரியமாக போச்சு. பாருங்கள், இந்த பச்சை மிளகாய் வந்து கரும்பச்சையாக இருக்கும், அதோட லீஃபும் கரும்பச்சையாக இருக்கும். வந்து அவ்வளோ பச்சை மிளகாய் வந்து இன்றைக்கி நம்ம பிக் பண்ணியிருக்கிறோம். அதாவது பிடுங்க அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். எனக்கு வீடியோ எடுக்கவே மனசு இல்லை, பட் ஆனால் இருந்தாலும் சரி எடுக்கலாமேன்னு சொல்லி தான் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னோடய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அது பிடுங்குறதுல தான் இருந்துச்சு, தவிர வீடியோ எடுக்கிறதுல இல்லை. சரி பிடுங்கி ஒரு கையில் கேமரா வச்சுட்டு பிடுங்க முடியல. நீங்கள் வந்து பச்சை மிளகாய்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து கிரவுண்ட் கார்டனோ ஒரு பாட்டில் வைக்கிறீங்களோன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ். ஆக்சுவலாக ஒரு டைம் நல்லா பிக்கப் ஆயிடுச்சுனாவே அவ்வளோ அழகாக வந்து கொத்தாக நம்மளுக்கு காய் கொடுப்பாங்க பச்சை மிளகாயெலாம். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு இது, அதான் சொல்கிறேன்ல, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இவங்கெல்லாம் வந்து புதினா, இவங்களெல்லாம் வந்து என்னென்னா கொஞ்சம் நம்ம பார்த்து டேக் கேர் பண்ணிட்டாங்கன்னே அவங்க வந்து அவ்வளோ ஒரு இது தருவாங்க நம்மளுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகா பிடிங்கிருக்குறேன்னு. ஸோ ஒரே செடியில் ஆக்சுவலாக அது அவ்வளோ பச்சை மிளகா வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே இது வந்து இன்னும் ஒரு பச்சை மிளகா இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து நான் பிடுங்கணும். இங்கே பாருங்கள் இன்றைக்கி என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ பிரிஞ்சால், சில்லி, புதினா, கீரைங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நீளமாக இருக்கும், கிளி என்ன கலரில் இருக்கும், அந்த லைட் க்ரீனில் இருக்கும். ஆனால் ரொம்ப நீளமாக இருக்கும், செம்ம காரமாக இருப்பாங்க. அவ்வளோ காரம், ஒரு சில்லி போட்டாவே யோசித்து போட வேண்டியதாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் காரம். ஸோ இவங்களுமே என்னோடய கிரவுண்ட் கார்டனில் இருக்கிறவங்க தான். பட் ஆனால் வந்து இங்கே வந்து மண் வந்து கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து குட்டி செடியிலே வந்து அவ்வளோ ஒரு சில்லி வந்துட்டாங்க. இவங்க எவ்வளோ நீளமாக இருப்பாங்க பாருங்கள், அவ்வளோ நீளமாக, இதை விட ஆக்சுவலாக இன்னுமே நீளமாக வருவாங்க. ஸோ நான் வந்து இது சீக்கிரம் பிக் பண்ணிட்டேன், அதனால் இவ்வளோ நீளமாக இருக்குது. ஏன்னா இதை விட பயங்கர லாங்காக வளருவாங்க. ஸோ இதனால் வந்து நான் இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து நம்ம வீட்டில் கறி லீஃப், ஹாப்பி கார்டனிங், சில்லிஸ், இன்றைக்கி என்னோட கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இப்போ வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்து நிறைய பேர் அவங்க வீட்டிலே வந்து ஹோம் கார்டனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் தான். ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களுக்கே வந்து அவ்வளோ ஒரு இதாக மாதிரி இன்னொரு செடி இந்த செடி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து ஒரு ஆர்கானிக்காக செடியுமே வந்து இந்த கலரில்
நம்மளே எடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு ஹாப்பியாக தான் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஸோ எதுக்கு நம்ம வெளியில் தேவையில்லாமல் அந்த மாதிரி இந்த சில்லியோட செடி வந்து இந்த மருந்தடிச்ச காயை வந்து ஏன்னா இப்போ எதுவுமே நம்மளால சொல்லவே முடியல. க்ரீன்ல இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போட்டு நம்ம இப்போ வந்து பேக் டு எவ்வளோ அழகுல பார்த்தீங்களா போயிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் புதினா, அதுவே ஒரு ஹாப்பி தான். கொஞ்சம் கொத்தமல்லி சொல்லுவாங்களா பழையபடி அந்த ஒரு கலாச்சாரத்துல மாறிட்டோம் இல்லையா கார்டனில் வந்து. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து வீட்டில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ, பாய்.